Hi students, 12th standard accountancy, chapter 3, illustration 13. Arul is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawings is charged at 12% per annum. During the year ended 31st December 2018, he due as follows. ஸோ இங்கே டேட்டும் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. மார்ச் 1 3000, ஜூன் 1 3000, செப்டம்பர் 1 3000, டிசம்பர் 1 3000. என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இங்கே நல்லா கவனிச்சிங்கனாக்க 4 தடவை அமௌண்ட் எடுத்திருக்காரு அருளுங்கிறவர். 4 டைம்ஸ் எடுத்திருக்காரு. 4 தடவையுமே சேம் அமௌண்ட்டு 3000 3000 3000 3000 சேம் அமௌண்ட் எடுத்திருக்காரு 4 மந்த்ஸுமே. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அதே போல். ஸோ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் வந்து சேமாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எவ்வளவு? 6% per annum. 6%னா 6/100. ஸோ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்கும் 3000 கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6/100 கொடுத்துட்டாங்க. இப்போது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்றது இந்த பீரியட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ முதல் கவனிங்க, கால்குலேஷன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்க்கு 2 மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க டைரக்ட் மெத்தட், இன்னொன்று ப்ராடக்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் மெத்தட்னா என்னன்னு அர்த்தம்னா இதுக்கு ஃபார்மேட் இருக்குது. டைரக்ட் மெத்தடுக்கு என்ன ஃபார்மேட்னாக்க ஃப்ரம் டேட் ஆஃப் ட்ராயிங்கிலிருந்து க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் வரைக்கும் வர பிட்வீன் பீரியட் தான் என்னது நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த பிட்வீன் பீரியட் தான் டைரக்ட் மெத்தட். அதுதான் பிட்வீன் பீரியட் தான் இன்ட்ரெஸ்ட், பீரியட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் பிரகாரம் நம்ம டைரக்ட் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்? பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ கவனிங்க, மார்ச் 1 எடுத்து போகிறோம். மார்ச் 1ல் அமௌண்ட் ஆஸ் பர் த ஃபார்மேட் என்னது? அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் சேம் 3000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? ஆஸ் பர் த ஃபார்மேட் 12%னா 12/100. இப்போ பீரியட் பார்க்க போகிறோம். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போது அண்டர் டைரக்ட் மெத்தடா இல்லை ப்ராடக்ட் மெத்தடான்றது நமக்கு தெளிவாக தெரிய போகுது. இப்போ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் டைரக்ட் மெத்தடில் என்ன ஃபார்மேட்டு? ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங்லேருந்து க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங் என்னது? மார்ச் 1. க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட் என்னது? 31st December. ஓகேங்களா? ஸோ இது பிட்வீனில் எத்தனை மந்த்ஸ் வருது? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டோட்டலாக எத்தனை வருது? 10 months வருது. ஓகேண்ணா? ஸோ 10 monthsனாக்க மார்ச் 1 to டிசம்பர் 31ல் 10 months. ஓகே? ஸோ 10 monthsனாக்க அவுட் ஆஃப் 12 monthsல 12 மாதத்தில் 10 மாதம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 12 கேன்சல் ஆகிடுது. இந்த 0க்கு இந்த 0 போயிடுது, இந்த 0க்கு இந்த 0 போயிடுது. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 300 rupees. ஸோ மார்ச் மந்தோடைய அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளவு? 300 rupees. ஓகேங்களா? அடுத்தது ஜூன் மந்த்துக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். நமக்கு ஆஸ் பர் த ஃபார்மேட் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் 3000 தெரியும். அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6%னா 6/100 தெரியும். ஸோ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அண்டர் டைரக்ட் மெத்தடில் என்ன ஃபார்மேட் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு? ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங்லேருந்து க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங் என்னது? ஜூன் 1. க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட் என்னது? 31st December. ஓகேங்களா? ஸோ இது பிட்வீனில் எத்தனை மந்த் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். மொத்தம் 7 months இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜூன் டு டிசம்பருக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்குது? 7 months. ஓகேங்களா? 7 monthsனாக்கா 12 monthsல 7 months. ஸோ 7/12. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ கேன்சல் பண்ணோம்னா 12க்கு 12 கேன்சல் ஆகிடுது. இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே 30 இருக்குது, இன்ட்டு 7 இருக்குது. ஓகேங்களா? 3 7s are 21. இந்த 0 என்ன பண்ணிடுறோம்? இங்கே ஆட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்போது ஜூன் மந்தோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளவு? 210 rupees. அடுத்தது செப்டம்பர் மந்தோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கண்டுபிடிக்க போகிறோம். அமௌண்ட் எவ்வளவு? ஆஸ் பர் த ஃபார்மேட் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் 3000 rupees. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சேம் 12/100, 12%னா. அடுத்தது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம்? டைரக்ட் மெத்தடில். அதுக்கு ஃபார்மேட் என்னது? ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங்லேருந்து க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட் நமக்கு தெரியும் 31st December 2018. ஸோ 31st December வரைக்கும். இதுலேருந்து செப்டம்பர் 1லேருந்து 31st December வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். அப்போது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எத்தனை மந்த்ஸ் இருக்குது? 4 months இருக்குது. 4 months என்னது? 12 monthsல 4 months. அப்போது 4/12. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் இது கான்ஸ்டன்ட்டு. நமக்கு எவ்வளோ? 4 months. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன கேன்சல் பண்ணால் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளோன்றது தெரியும்.
இப்போ கேன்சல் பண்ணால் 12க்கு 12 கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே 30 இருக்குது, இங்கே 4 இருக்குது இல்லைங்களா? ஸோ 3 4s ஆர் எவ்வளவு? 12. இந்த ஜீரோ என்ன பண்ணிடுறோம்? இங்கே ஆட் பண்ணிடுறோம். ஸோ செப்டம்பர் மந்தோடைய அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளவு? 120 rupees. அடுத்தது டிசம்பர் மந்தோடைய அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆஸ் பர் த ஃபார்மேட் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் 3000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மேட் பிரகாரம் எவ்வளவு? 6/100. சாரி 12/100. ஓகேங்களா? இது சேஞ்ச் ஆகலை, சேம் தான். அடுத்தது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். எந்த மெத்தடில்? அண்டர் டைரக்ட் மெத்தடில் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபார்மேட்டு? ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங்லேருந்து க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட் நமக்கு தெரியும் 31st டிசம்பர்ன்றது. ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங் என்ன, எந்த டேட்டில் ட்ரா பண்ணியிருக்காங்க, ட்ராயிங் எடுத்திருக்காங்க? December 1லேருந்து. ஸோ நல்லா கவனிங்க, December 1லேருந்து 31st டிசம்பர். இந்த மந்த்து ஃபுல்லாக இருக்குது. 1 to 31st எத்தனை மந்த் இருக்குது? டிசம்பர் மாதம் 1 மந்த்து முழுசாக இருக்குங்களா? 1ல் ஆரம்பிச்சு 31. ஸோ இந்த 1 மந்த்துக்கு 12 மாதத்தில் இந்த ஒரு மாதம் எவ்வளோன்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா இந்த 12க்கு 12 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 30 × 1. 30 × 1 சார் எவ்வளவு? 30. இப்போது டோட்டல். ஸோ டிசம்பர் மந்தோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளவு? அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 30 rupees. இப்போது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 + 210 + 2 120 + 30 எவ்வளோ வருது? 660 rupees டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.